Good morning, my dear students. All are welcome to episode 20. Now we are discussing permanent account number, sign and verification of return of income. Permanent account number, that is PAN, under section 139A as per Income Tax Act 1961. Students, PAN means PAN card, that is permanent account number. இது யார் இஷ்யூ பண்றாங்கனாக்கா அசஸிங் ஆஃபீஸர் இஷ்யூ டு இஸ் அசஸி. இட் இஸ் ஒன் ஆஃப் தி ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் ஃபார் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். ஓகே, ஈச் அண்ட் எவரி அசஸி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது கம்பல்சரி அவருடைய பேன் நம்பரை அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் மென்ஷன் பண்ணணும். அந்த அசஸிக்கு எல்லா டிரான்சாக்ஷனும் எது மூலியமாக வரணுனாக்கா ஒன்லி ஃபார் பேன் நம்பர் மூலமா லிங்க் இருக்கும். ஓகேவா? அப்போ பர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர் யார் இஷ்யூ பண்ணுறாங்கனாக்கா அசஸிங் ஆஃபீஸர். யாருக்கு? அசஸிக்கு. இட் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் நம்பர் ஃபார் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். இப்போ நம்ம பேன் நம்பர் பற்றி நம்ம பார்க்கலாம். பர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர் அண்டர் செக்ஷன் 139A. PAN is the code number allotted by the assessing officer to an assessee. யார் அலாட் பண்ணுறாங்க? It is one of the code number, just identification number allotted by the assessing officer. யார் அலாட் பண்ணுறது? assessing officer. யாருக்கு? to an assessee for the purpose of identifying return of income. என்ன பர்பஸுக்காக? ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது அவருடைய ஐடென்டிஃபிகேஷனுக்காக. ஸோ ஈச் அண்ட் எவரி அசஸி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது கம்பல்சரி அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கணும் பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய பேன் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஓகேவா? அப்போது பேன் நம்பர் இஸ் தி ஒன் ஆஃப் தி கோட் நம்பர் ஆர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். இட் இஸ் அலாட்டட் பை தி அசஸிங் ஆஃபீஸர் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் ஐடென்டிஃபையிங் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். த பேன், that is permanent account number, is the permanent identification link of the assessee with the income tax department. அப்போ அந்த அசஸியோட பர்மனன்ட் ஐடென்டிஃபிகேஷன் லிங்க் தான் பார்த்தீங்கன்னாக்கா பேன். அதாவது அசஸிக்கு இன்டிமேட் பண்ணக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் அல்லது அசஸி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வச்சுக்கூட லிங்க் எல்லாமே எது மூலமாக நடக்குனாக்கா ஒன்லி ஃபார் பேன் மூலமாக தான் நடக்கும். Next one, the permanent account number to be allotted under the new series have been 10 alphanumeric character. அப்போ இதில் என்ன நம்பர் இருக்கணும்? 10 alphanumeric characterல இருக்கணும். issued in the form of laminated card. அப்போ எப்படி கொடுக்குறாங்க? ஒரு laminated card, just like ATM கார்டு மாதிரி கொடுக்குறாங்க. அதனால் இதை பொறுத்தவரை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா one of the code number allotted by the assessing officer to an assessee for the purpose of identifying return of income. Okay, so PAN is the permanent identification link. எப்படி அலாட் பண்ணிருக்காங்க? நியூ சீரீஸ் have 10 alphanumeric character. It is one of the laminated card issued by the income tax authority. Now we are discussing importance of PAN. PAN, that is permanent account number, is the one of the important number for assessee. இந்த அசஸி சப்மிட் பண்ணக்கூடிய எல்லா ரிட்டர்ன்லையும் கம்பல்சரி என்ன மென்ஷன் பண்ணியிருக்கணும்? பர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கணும். இந்த பர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர் தான் அந்த அசஸியோட ஒன் ஆஃப் தி கோட் நம்பர் ஆர் ஐடென்டிஃபிகேஷன் லிங்க். இது யார் இஷ்யூ பண்ணுறாங்கன்னு பார்த்துருக்கோம்? அசஸிங் ஆஃபீஸர். ஓகே, அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், எவ்ரி பர்சன் கேரிங் ஆன் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் whose total turnover or gross receipts exceed rupees 5 lakhs. அதாவது பிஸ்னஸ் பர்சனாக இருந்தால், தட் இஸ் பிஸ்னஸ் மேனாக இருந்தால் ஒரு டோட்டல் டேர்ன் ஓவர் 5 lakhs எக்ஸிட் ஆனாலோ அல்லது ப்ரொஃபஷனல் பர்சனாக இருந்தால் அவருடைய கிராஸ் ரிசிப்ட் 5 lakhs மேலே எக்ஸிட் ஆனாலோ கம்பல்சரி ஒரு பேன் நம்பர் அப்ளை பண்ணி ஆகணும். ஓகேவா? பிஸ்னஸ் மேன் அவருடைய டேர்ன் ஓவர் எக்ஸிட் rupees 5 lakhs,
ப்ரொஃபஷனல் பர்சன் அவருடைய கிராஸ் ரிசிப்ட் எக்ஸ் ருபீஸ் 5 lakhs இருந்தால் கம்பல்சரி பேன் நம்பர் அப்ளை பண்ணி அதை வாங்கியே ஆகணும். செகண்ட் ஒன், த அசஸிங் ஆஃபீஸர் மே ஆல்சோ அலாட் பேன் டு எனி அதர் பர்சன் பை whom tax is payable. அசஸிங் ஆஃபீஸர் தான் யார் என்ன கொடுக்குறாங்க, பேன் நம்பர் அலாட் பண்ணுறாங்க. அதனால் அந்த அசஸிங் ஆஃபீஸர் பேன் நம்பர் வேணும்னு யார் கேட்டாலும் அவர் கொடுக்கக்கூடிய ரைட்ஸ் இருக்குது. என்ன பர்பஸுக்காக, டேக்ஸ் இஸ் பேயபிள். டேக்ஸ் இப்போ பேமெண்ட் பண்ணுற அசஸியாக இருந்தாலும் சரி, இல்லை இன் ஃபியூச்சரில் தேவைப்படுறதா இருந்தாலும் சரி, த்ரூ ஏஓ மூலிமா நாம் பேன் நம்பர் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், எவ்ரி பர்சன் ஷுட் கோட் த பேன் இன் ஆல் இஸ் ரிட்டர்ன்ஸ் correspondence with the income tax department, challans of tax payment and in such a transaction may be prescribed by the board. அதாவது ரிட்டர்ன் ஃபைல் பண்ணக்கூடிய ஈச் அண்ட் எவரி அசஸி அவருக்கு அலாட் பண்ணியிருக்கக்கூடிய பேன் நம்பரை கம்பல்சரி அந்த ரிட்டர்ன் ஃபைலிங் டாக்குமெண்ட்ஸில் என்ட்ரி பண்ணியே ஆகணும். அதனால் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து அசஸிக்கும் இல்லை அசஸிக்கிட்ட இருந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த விதமான கம்யூனிகேஷன் இருந்தாலும் த்ரூ எது மூலம் தான் நடக்கும், ஒன்லி ஃபார் பர்மனண்ட் அக்கௌண்ட் நம்பர். ஸோ பர்மனண்ட் அக்கௌண்ட் நம்பர் தான் அந்த ஒரு அசஸியோட கோட் நம்பர் ஆர் ஐடென்டிஃபிகேஷன் லிங்க்கு. அதனால் அந்த அசஸி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது கம்பல்சரி அவருடைய நம்பரை அதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். எந்த ஆஃபீஸ் கரஸ்பாண்டன்ஸ் ஆர் எந்த லெட்டர் கம்யூனிகேஷனாக இருந்தாலும் த்ரூ சலான் நம்பர் மென்ஷன் பண்ணி தான் செய்யணும். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பேன் கண்டினியூஷன். ஃபர்ஸ்ட் ஒன், எவ்ரி பர்சன் ஷுட் இன்டிமேட் டு த அசஸிங் ஆஃபீஸர் எனி சேஞ்சஸ் ஆஃப் அட்ரஸ் ஆர் இன் த நேம் and nature of his business on the basis of which the PAN was allotted to him. அதாவது ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் பேன் நம்பர் வாங்கியிருக்கக்கூடிய பர்சன் அவருடைய நேம் அல்லது அட்ரஸ் அல்லது பிஸ்னஸ் ஏதாவது சேஞ்சஸ் ஆகியிருந்தா உடனே யாருக்கு இன்டிமேட் பண்ணிடணும், அசஸிங் ஆஃபீஸருக்கு இன்டிமேட் பண்ணிடணும். ஓகேவா, எவ்ரி பர்சன் ஷுட் இன்டிமேட் டு த அசஸிங் ஆஃபீஸர் எனி சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ், அவருடைய அட்ரஸில் சேஞ்சஸ் இருந்தாலோ அல்லது இந்த நேம் அண்ட் நேச்சர் ஆஃப் இஸ் பிஸ்னஸ், அவருடைய நேமில் மாற்றம் எதனா இருந்தாலோ அவருடைய பிஸ்னஸில் மாற்றம் ஏதாவது இருந்தாலோ ஆன் த பேசிஸ் ஆஃப் விச் த பேன் வாஸ் அலாட்டட் டு ஹிம், அதுக்கு தகுந்த மாதிரி அவருடைய பேன் நம்பரை மாற்றி கொடுப்பாங்க. அதனால் ஒரு பர்சனோட அதை அசஸியோட இன்னொரு பொறுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவருடைய அட்ரஸ் மாறி இருந்தாலோ நேம் சேஞ்ச் ஆகிருந்தாலோ அதோடைய பிஸ்னஸ் மாறி இருந்தாலோ அதோடைய டீட்டெயில்ஸ் யாருக்கு இன்டிமேட் பண்ணிடணும், அசஸிங் ஆஃபீஸர் இன்டிமேட் பண்ணிடணும். அதை பேஸ் பண்ணி அவருக்கு வேற ஒரு பேன் நம்பர் அலாட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், எவ்ரி பர்சன் ரிசீவிங் எனி டாக்குமெண்ட்ஸ் ரிலேட்டிங் டு எனி டிரான்சாக்ஷன் ஃப்ரம் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் பேன் இஸ் கோட்டட் தேரான். ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி அந்த அசஸி அல்லது ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் ஏதாவது டாக்குமெண்ட்ஸை இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து வாங்க வேண்டியதாக இருந்தா அவர் கொடுக்கக்கூடிய லெட்டரில் கம்பல்சரி பேன் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், எனி பர்சன் ஃபெயில் டு அப்ளை ஃபார் தி அலாட்மெண்ட் ஆஃப் பேன் ஆர் ஃபெயில் டு கோட் த பேன் ஆன் தி ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் the assessing officer shall impose a penalty of rupees 10,000. நல்லா புரிஞ்சுங்க, ஏதாவது ஒரு பர்சன் அல்ல அசஸி பேன் நம்பர் வாங்க அலாட்மெண்ட் பண்ணலனாலோ அதாவது அப்ளை பண்ணலாலோ அல்லது அவர் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணியிருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸில் அவருக்கு அலாட் பண்ணியிருக்கக்கூடிய நம்பரை மென்ஷன் பண்ண மறந்தாலோ அசஸிங் ஆஃபீஸ் அவருக்கு எவ்வளோ அபராதம் விதிப்பாங்க, 10,000 rupees. The assessing officer shall impose a penalty of rupees 10,000. என்ன பர்பஸுக்கு, fail to apply for the allotment of PAN. பேன் வாங்க அப்ளை பண்ணலனாலோ அல்லது ஏற்கனவே வாங்கியிருக்கிற பேன் நம்பரை டாக்குமெண்ட்ஸில் எழுதுனாலோ அதாவது மென்ஷன் பண்ணனாலோ அசஸிங் ஆஃபீஸர் impose penalty of rupees 10,000. Sign and verify the return of income. ரிட்டன் ஃபைல் பண்ணும்போது அந்த டாக்குமெண்ட்ஸில் யாரெல்லாம் சைன் பண்ணலாம், இன்கேஸ் அசஸி இல்லாத டைமில் அவர் சார்பாக யாரெல்லாம் சைன் பண்ணுறாங்க, அந்த டாக்குமெண்ட்ஸ் யாரெல்லாம் வெரிஃபை பண்ணுறாங்கன்னு பார்க்குறது தான் சைன் அண்டு வெரிஃபிகேஷன் ஆஃப் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம்.
ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ அசஸியை பொறுத்த வரைக்கும் இட் மேபி இண்டிவிஜுவலாக இருக்கலாம், அதில் ஹெச்யூஎஃபாக இருக்கலாம், கம்பெனியாக இருக்கலாம், ஃபர்மாக இருக்கலாம், யாரனா இருக்கலாம். அப்போ அசஸி மீன்ஸ் தோஸ் ஹூ ஆர் ரிட்டன் த இன்கம் இஸ் கால்டு அசஸி. யாரெல்லாம் இன்கம் ஏர்ன் பண்ணு அதுக்கெல்லாம் வந்து டேக்ஸ் பேமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அசஸி. இப்போ இது வேரியஸ் கேடர் இருக்கும்போது ஒவ்வொரு கேடரும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு அண்ட் இண்டிவிஜுவல் பை த இண்டிவிஜுவல் இம்செல்ஃப். அப்போ இண்டிவிஜுவல் பர்சன் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது அந்த டாக்குமெண்ட்ஸில் யார் சைன் பண்ணணும்? அந்த இண்டிவிஜுவல் பர்சன் தான் சைன் பண்ணணும். ஓகே. அண்ட் இண்டிவிஜுவல் இஸ் ஆப்சன்ட் ஃப்ரம் இந்தியா பை எ ஆத்தரைஸ்டு பர்சன் பை him in his behalf. அப்போ இண்டிவிஜுவல் பர்சன் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது அவர் தான் சைன் பண்ணணும். இன் கேஸ் அந்த இண்டிவிஜுவல் பர்சன் இந்தியாவில் இல்லாத டைமில் இருக்கும்போது, அதாவது ஆப்ஷன் ஃப்ரம் இந்தியா, அப்ராட் போயிருக்காரு, அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவரால் ஆத்தரைஸ்டு பண்ண பர்சன் அவர் சார்பாக அந்த டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணலாம். ஓகே. அதாவது இண்டிவிஜுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது அவர் தான் அதில் சைன் பண்ணணும். அவர் இந்தியாவில் இல்லாத டைமில் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண சூழ்நிலை ஏற்பட்டால் அவரால் ஆத்தரைஸ்டு பண்ண ஒரு நபர் அவர் சார்பாக சைன் பண்ணலாம். இண்டிவிஜுவல் இஸ் மென்டலி இன்கேபபிள் இஸ் கார்டியன் ஆர் எனி அதர் பர்சன் இன் இஸ் பிகாஃப். அதாவது ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது அந்த அசஸியை அல்லது இண்டிவிஜுவல் வந்து மென்டலி இன்கேபபிள், தட் இஸ் அன்சவுண்ட் மைண்டில் இருக்காரு. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவருடைய கார்டியன் அல்லது எனி அதர் பர்சன் இன் இஸ் பிகாஃப் அவருடைய சார்பாக சைன் பண்ணலாம். அப்போ ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாக இருந்தால் அந்த டாக்குமெண்ட்ஸில் அவர் தான் சைன் பண்ணணும். இன்கேஸ் இண்டிவிஜுவல் இஸ் ஆப்ஷன் ஃப்ரம் இந்தியா, அவர் இந்தியாவில் இல்லை, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவரால் ஆத்தரைஸ்டு பண்ண பர்சன் சைன் பண்ணலாம். சரி. இண்டிவிஜுவல் இஸ் மென்டலி இன்கேபபிள், சைன் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் அவர் இல்லை, தட் இஸ் மென்டலி இன்கேபபிள். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அந்த இண்டிவிஜுவல் பர்சனுடைய கார்டியன் ஆர் எனி அதர் பர்சன் அந்த இண்டிவிஜுவல் சார்பாக சைன் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்டு அன்டிவைடட் ஃபேமிலி, அதாவது ஹெச்யூஎஃப். ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது ஹெச்யூஎஃபாக இருந்தால், தட் இஸ் இன்டு அன்டிவைடட் ஃபேமிலியாக இருந்தால் அந்த டாக்குமெண்ட்ஸில் யார் சைன் பண்ணுறது? அப்போ யாருன்னு பார்த்தீங்கன்னா கர்த்தா ஆஃப் தி ஹெச்யூஎஃப். ஹெச்யூஎஃபோட கர்த்தா தான் அதில் வந்து சைன் பண்ண முடியும். கர்த்தா பார்த்தீங்கன்னாக்கா மேனேஜர் ஆஃப் தி ஃபேமிலி. ஓகே. அப்போது ஹெச்யூஎஃப் சார்பாக யார் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறாங்க இதில் ஹெச்யூஎஃப்ல? கர்த்தா. அப்போது கர்த்தா தான் அந்த டாக்குமெண்ட்ஸில் சைன் பண்ண முடியும். ஓகே. கர்த்தா இஸ் ஆப்ஷன், அவர் இல்லை, பை எனி அதர் அடால்ட் மெம்பர் ஆஃப் த ஃபேமிலி. அப்போ ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது கர்த்தா இல்லைனாக்கா அதற்கு அடுத்த நிலைமையில் இருக்கக்கூடிய அடால்ட் மெம்பர் ஆஃப் தி ஃபேமிலி வேறு யாராவது சைன் பண்ணலாம். அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஹெச்யூஎஃப் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து சைன் பண்ணலாம். ஒன்று ஹெச்யூஎஃப்ல பொறுத்த வரைக்கும் கர்த்தா தான் மேனேஜர், அப்போ அவர் தான் சைன் பண்ணணும். அவர் இல்லாத சுச்சுவேஷனில் எனி அதர் அடால்ட் மெம்பர் ஆஃப் த ஃபேமிலி வேறு யாராவது அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்க சைன் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சைன் அண்ட் வெரிஃபிகேஷனில் பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம். பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம் அவங்களுடைய ரிட்டர்னை ஃபைல் பண்ணும்போது அந்த டாக்குமெண்ட்ஸில் யார் சைன் பண்ணுறது? பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம் சார்பாக யார் சைன் பண்ணுறது? அப்போ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா மேனேஜிங் பார்ட்னர் ஆஃப் தி ஃபேர்ம். அந்த பார்ட்னர்ஷிப் ஃபேர்மில் யார் மேனேஜ் பண்ணுறாரோ அந்த பார்ட்னரை அதில் சைன் பண்ண முடியும். மேனேஜிங் பார்ட்னர் ஆஃப் தி ஃபேர்ம் அவர் தான் சைன் பண்ண முடியும். ஓகே. மேனேஜிங் பார்ட்னர் ஆஃப் த ஃபேர்ம் அனேபிள் டு சைன் டியூ டு அன்அவாய்டபிள் ரீசன். அதாவது மேனேஜிங் பார்ட்னரை வந்து தவிர்க்க முடியாத ஒரு சில சூழ்நிலையில் சைன் பண்ண முடியல. அப்போ யார் சைன் பண்ண முடியும்னாக்கா எனி அதர் பார்ட்னர் ஆஃப் த ஃபேர்ம் அதர் தென் மைனர். அப்போ யார் சைன் பண்ண முடியும்? இவரை தவிர மற்ற பார்ட்னர் யாருனாலும் சைன் பண்ணலாம். பட் அவர் என்னவா இருக்கணும்? மேஜராக இருக்கக்கூடிய பர்சன் தான் பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் சைன் பண்ண முடியும். எனி அதர் பார்ட்னர் ஆஃப் தி ஃபேர்ம் அதர் தென் மைனர், மைனர் தவிர வேறு எந்த பார்ட்னராலும் சைன் பண்ண முடியும். ஓகேவா? அப்போது பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது அந்த டாக்குமெண்ட்ஸை யார் சைன் பண்ணி வெரிஃபை பண்ண முடியும்னாக்கா மேனேஜிங் பார்ட்னர் ஆஃப் தி ஃபேர்ம். ஓகே. இன்கேஸ் unable to sign due to unavoidable reason, ஒரு சில தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் மேனேஜிங் பார்ட்னரால் சைன் பண்ண முடியலன்னா
எனி அதர் பார்ட்னர் ஆஃப் த ஃபர்ம் அதர் தென் மைனர். மைனரை தவிர வேற எந்த பார்ட்னராலும் அதில் சைன் பண்ண முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கம்பெனி. சரி, கம்பெனி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது அந்த கம்பெனி ரிட்டர்ன் ஃபைல் பண்ண டாக்குமெண்ட்ஸில் யார் சைன் பண்ணுறது? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் த கம்பெனி, கம்பெனியோட எம்டி சைன் பண்ணலாம். ஓகே, எம்டி ஆஃப் தி கம்பெனி அனேபிள் டு சைன் டியூ டு அன்அவாய்டபிள் ரீசன். தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் எம்டியால் சைன் பண்ண முடியல, அப்போது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா எனி டைரக்டர் ஆஃப் த கம்பெனி, கம்பெனியில் இருக்கிற மற்ற எந்த டைரக்டராகவும் சைன் பண்ணலாம். ஓகேவா? கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அந்த டாக்குமெண்ட்டில் யார் சைன் பண்ண அத்தாரிட்டி? மேனேஜிங் டைரக்டர். இன் கேஸ் எம்டி ஆஃப் த கம்பெனி அனேபிள் டு சைன் டியூ டு அன்அவாய்டபிள் ரீசன், ஏதோ ஒரு சில தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் அவரால் சைன் பண்ண முடியலன்னா கம்பெனியில் கூட மற்ற டைரக்டர் யாருனாலும் சைன் பண்ணலாம். எனி டைரக்டர் ஆஃப் த கம்பெனி. ஓகே. தேர்ட் ஒன், கம்பெனி இஸ் வைண்டிங் அப், கம்பெனி வந்து கலைக்க போகிறாங்க, அந்த சூழ்நிலைக்கு வந்தாச்சு. அப்போ அதில் யார் சைன் பண்ண முடியும்? பை த லிக்விடேட்டர். லிக்விடேட்டர் யாரு? லிக்விடேட்டர் அப்பாயின்ட் பண்ணுறது யாருனாக்கா கோர்ட். அவருடைய கலைப்பாளர், அவருடைய டியூட்டி வந்து கம்பெனியை கலைச்சிட்டு அதோடைய செட்டில்மெண்ட் முடிச்சுட்டு அவர் போயிடுவார். அப்போ லிக்விடேட்டர் பொறுத்த வரைக்கும் அப்பாயின்ட் பை தி கோர்ட். நல்லா இருக்கும்போது கம்பெனி எம்டி சைன் பண்ணலாம், எம்டி இல்லாத போது மற்ற டைரக்டர் சைன் பண்ணலாம். கம்பெனி வந்து வைண்ட் அப் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும் போது அதில் சைன் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி யாருனாக்கா லிக்விடேட்டர். நெக்ஸ்ட் ஒன், the company is taken over by the government, by the principal office of the government. இப்போ ஒரு சில கம்பெனி கவர்மெண்ட்டை டேக் ஓவர் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் அப்போ அந்த மாதிரி டேக் ஓவர் பண்ணக்கூடிய கம்பெனி சார்பாக யார் சைன் பண்ண முடியும்னாக்கா பிரின்சிபல் ஆஃபீஸர் ஆஃப் த கவர்மெண்ட். கவர்மெண்ட்டில் இதனால் நாமினேட் பண்ண ஒரு பிரின்சிபல் ஆஃபீஸர், தட் இஸ் ஹையர் அத்தாரிட்டி சைன் பண்ண முடியும். ஸ்டூடெண்ட்ஸ், பார்ட்னர்ஷிப் ஃபார்மாக இருந்தாக்க மேனேஜிங் பார்ட்னர் இல்லாத பட்சத்தில் மற்ற பார்ட்னர், பட் யாராக இருக்கணும்? அதர் தென் மைனராக இருக்கணும். கம்பெனியாக இருந்தாக்கா எம்டி சைன் பண்ணலாம், எம்டி இல்லாத பட்சத்தில் மற்ற டைரக்டர் சைன் பண்ணலாம். கம்பெனி வைண்ட் அப் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனாக இருந்தாக்கா லிக்விடேட்டர் சைன் பண்ணலாம். கம்பெனி டேக்கன் ஓவர் பை தி கவர்மெண்ட் இருந்தால் கவர்மெண்டோட பிரின்சிபல் ஆஃபீஸர் அதில் சைன் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது சைன் அண்ட் வெரிஃபிகேஷனில் அசோசியேஷன் ஆஃப் பர்சன், தட் இஸ் ஏஓபி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது ஏஓபி சார்பாக யார் சைன் பண்ணுறது? அசோசியேஷன் ஆஃப் பர்சன் இப்போ ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது எனி மெம்பர் ஆஃப் த ஏஓபியில் கூட எந்த மெம்பர்னா என்ன பண்ணலாம்? ஏஓபி சார்பாக சைன் பண்ணலாம், அந்த டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணலாம். ஓகே. ஆர் பிரின்சிபல் ஆஃபீஸர் ஆஃப் தி அசோசியேஷன், அல்லது இந்த அசோசியேஷன் ஆஃப் பர்சன் இருக்கு பாருங்க, அந்த குரூப்பில் ஒரு ஹையர் அத்தாரிட்டி சைன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று எனி மெம்பர் அல்லது ஹையர் ஆஃபீஸர் ஆஃப் த ஏஓபி, அவங்கள யாருனாலும் சைன் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது லோக்கல் அத்தாரிட்டி, அதாவது முனிசிபல் அத்தாரிட்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது அவங்க சார்பாக யார் சைன் பண்ணுறது? ஓகே, லோக்கல் அத்தாரிட்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது பிரின்சிபல் ஆஃபீஸர் ஆஃப் த லோக்கல் அத்தாரிட்டி, அதாவது அந்த லோக்கல் அத்தாரிட்டியோட ஹையர் ஆஃபீஸர் அல்லது மெயின் ஆஃபீஸர் ரிட்டர்னில் சைன் பண்ணலாம். அடுத்தது பொலிட்டிக்கல் பார்ட்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது அதில் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் த பொலிட்டிக்கல் பார்ட்டி, அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியோட சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் தான் அதில் சைன் பண்ண முடியும். ஓகேவா? லாஸ்ட் ஹெட்டிங் எனி அதர் பர்சன். இப்போ இவங்களை தவிர மற்றவங்க யார் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாலும் அந்த பர்டிகுலர் பர்சன் தான் அதில் சைன் பண்ணி ஆகணும். ஓகே, ஃபஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் யார் இண்டிவிஜுவல் பர்சனாக இருந்தால் ஒன்று இண்டிவிஜுவல் சைன் பண்ணலாம், இண்டிவிஜுவல் ஆப்சண்டாக இருந்தால் அவரால் நாமினேட் பண்ண ஒரு ஆத்தரைஸ்ட் பர்சன் சைன் பண்ணலாம். சரி, இண்டிவிஜுவல் பர்சன் இருக்காரு பட் மென்டலி இன்கேப்பபிள், அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவருடைய கார்டியன் ஆர் எனி அதர் பர்சன் சைன் பண்ணலாம். ஓகேவா? செகண்ட், ஹெச்யூஎஃப்ஆ இருந்தால் ஒன்று கர்த்தா ஆஃப் த ஹெச்யூஎஃப், கர்த்தா மீன்ஸ் மேனேஜர் ஆஃப் த ஹெச்யூஎஃப், அவர் சைன் பண்ணலாம். இன்கேஸ் கர்த்தா ஆப்சண்டாக இருந்தால் எனி அதர் அடால்ட் மெம்பர் ஆஃப் த ஹெச்யூஎஃப் யாருனாலும் சைன் பண்ணலாம். அதுக்கடுத்து தேர்டு, பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் அவங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது மேனேஜிங் பார்ட்னர் ஆஃப் த ஃபார்ம், அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்மோட மேனேஜிங் பார்ட்னர் யார் இருக்காரோ அவர் சைன் பண்ணலாம். இன்கேஸ்
மேனேஜிங் பார்ட்னர் வந்து அனேபிள் டு சைன் டியூ டு அன்அவாய்டபிள், ஒரு சில தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனில் அவரால் சைன் பண்ண முடியல, அப்போ வேற யார் சைன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எனி பார்ட்னர் ஆஃப் தி ஃபர்ம் அதர் தென் மைனர். மைனர் பார்ட்னரை தவிர வேற எந்த பார்ட்னர் இருந்தாலும் சைன் பண்ணலாம், யாராக இருந்தால் பார்ட்னர்ஷிப் ஃபார்மாக இருந்தால். ஓகே, அடுத்தது கம்பெனி. கம்பெனியில் யார் சைன் பண்ண முடியும்? மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் த கம்பெனி அவர் சைன் பண்ணலாம். இன்கேஸ் எம்டியால் சைன் பண்ண முடியல ஒரு சில அன்அவாய்டபிள் சுச்சுவேஷனில், அப்போ யார் சைன் பண்ண முடியும்னாக்கா எனி டைரக்டர் ஆஃப் த கம்பெனி, கம்பெனியில் இருக்கிற எந்த டைரக்டர்னாலும் சைன் பண்ணலாம். எப்போ? எம்டி இல்லாத சுச்சுவேஷனில். சரி, கம்பெனி வைண்ட் அப் பண்ணுறாங்க, அப்போ கம்பெனி வைண்ட் அப் பண்ணும்போது யார் சைன் பண்ணலாம்? லிக்விடேட்டர். ஏன்னா அப்போ தான் அவர் தான் லிக்விடேட்டர் அப்பாயிண்ட் பை தி கோர்ட்டு, அவர் தான் அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆகிடுவார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த கம்பெனி இஸ் டேக்கன் ஓவர் பை தி கவர்மெண்ட். ஒரு சில கம்பெனி வந்து கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணுறாங்க, அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் பிரின்சிபல் ஆஃபீஸர் ஆஃப் தி கவர்மெண்ட் இதுக்காக நாமினேட் பண்ணாமல் பிரின்சிபல் ஹையர் அத்தாரிட்டி சைன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஏஓபி அசோசியேஷன் ஆஃப் பர்சன் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது எனி மெம்பர் ஆஃப் த ஏஓபி, ஏஓபியில் இருக்கிற எந்த மெம்பர்னாலும் என்ன பண்ணலாம்? சைன் பண்ணலாம். அல்லது ஹையர் ஆஃபீஸர் ஆஃப் தி ஏஓபி, ஏஓபியில் இருக்கிற ஹையர் ஆஃபீஸர் யார் இருக்கோ அவர் சைன் பண்ணலாம். நெக்ஸ்ட் லோக்கல் அத்தாரிட்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது ஹையர் ஆஃபீஸர் ஆஃப் தி லோக்கல் அத்தாரிட்டி, தட் இஸ் பிரின்சிபல் ஆஃபீஸர் ஆஃப் தி லோக்கல் அத்தாரிட்டி அவர் சைன் பண்ணலாம். பொலிட்டிக்கல் பார்ட்டி ரிட்டர்ன் சைன் பண்ணும்போது சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் த பொலிட்டிக்கல் பார்ட்டி, அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியோட சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் யார் இருக்காரோ அவர் தான் அந்த ரிட்டர்னில் சைன் பண்ண முடியும், வெரிஃபை பண்ண முடியும். ஓகே, இவங்களை தவிர மற்ற எனி அதர் பர்சன் யாராக இருந்தாலும் அந்த கன்சர்ன் பர்சன் யார் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறாரோ அவர் சப்மிட் பண்ண சைன் பண்ணால் போதும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் அசஸ்மெண்ட். அசஸ்மெண்ட் மீன்ஸ் the assessee value is income to pay tax. Each and every assessee during previous year, அதாவது current previous year வரப்போது 2019 to 20 பீரியட்ல ஏர்ன் பண்ணிருக்கக்கூடிய வேரியஸ் சோர்சஸ் மூலமா ஏர்ன் பண்ணிருக்கக்கூடிய இன்கமுக்கு நம்ம எவ்வளோ டேக்ஸ் கட்டணும். அப்போ டேக்ஸ் கட்டும்போது அந்த அசஸியோட இன்கம் எக்ஸீட் த ஸ்பெசிஃபைட் லிமிட், ஒரு ஸ்பெசிஃபைட் லிமிட்டை விட எக்ஸீட் ஆகும்போது மட்டும்தான் அவர் டேக்ஸ் கட்டணும். அப்போது அந்த அசஸி தான் ஏர்ன் பண்ணியிருக்கக்கூடிய வேரியஸ் சோர்ஸ் ஆஃப் இன்கம்ஸை கேல்குலேட் பண்ணி எவ்வளோ டேக்ஸ் கட்டணுன்ட்டு வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணுறதா வந்து அசஸ்மெண்ட். இப்போ இதோட டைப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்று செல்ஃப் அசஸ்மெண்ட், second one assessment on the basis of return, third one regular assessment by the assessing officer, adula on the basis of evidence, second one best judgment assessment, fourth one reassessment, that is income escaping assessment, fifth one precautionary assessment. ஓகே, அப்போ டோட்டலி வந்து 5 டைப்ஸ் ஆஃப் அசஸ்மெண்ட் இருக்குது. அப்போ அசஸ்மெண்ட் மீன்ஸ் இன்கம்மை அசஸ் பண்ணுறது, தட் இஸ் வேல்யூ பண்ணுறது. நம்ம எவ்வளோ டேக்ஸ் கட்டணும், எவ்வளோ எக்ஸம்ஷன் இருக்குது, நமக்கு என்ன டிடக்ஷன் இருக்குது, நம்ம எவ்வளோ எலிஜிபிள் டு பே டேக்ஸ், அந்த மாதிரி ஏர்ன் பண்ணக்கூடிய இன்கம்மை கேல்குலேட் பண்ணக்கூடிய வேல்யூ தான் வந்து அசஸ்மெண்ட். செல்ஃப் அசஸ்மெண்ட் மீன்ஸ் அசஸி தன்னுடைய இன்கமுக்கு தானாக வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணுறது, தட் இஸ் செல்ஃப் அசஸ்மெண்ட். செகண்ட் ஒன் அசஸ்மெண்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ரிட்டர்ன், ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது பேஸ் பண்ணி கேல்குலேட் பண்ணுறது வந்து அசஸ்மெண்ட் ஆன் த பேஸ் ஆஃப் ரிட்டர்ன். தேர்ட் ஒன் ரெகுலர் அசஸ்மெண்ட் பை தி அசஸிங் ஆஃபீஸர், ரெகுலராக நம்ம அசஸிங் ஆஃபீஸர் நமக்கு இவ்வளோ டேக்ஸ் கட்டணும் ரெகுலர் பேசிஸில் வருது. ரீ அசஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ரிட்டர்ன் ஃபைலும் போது ஏதாவது ஒரு இன்கம் விட்டு போயிடுதுன்னா அந்த இன்கமோட நேம் என்னக்கா எஸ்கேப்பிங் இன்கம். ஓகே, அப்போ அந்த அசஸிங் ஆஃபீஸர் என்ன சொல்லுவார், அந்த இன்கம் இன்க்ளூட் ஆகிற மாதிரி வேற ஒரு அசஸ்மெண்ட் ஃபைல் பண்ண சொல்லுவாருங்க. தட் இஸ் கால் ரீ அசஸ்மெண்ட். ஏற்கனவே அசஸ் பண்ணி கொடுத்தாச்சு, அதில் ஏதோ ஒரு இன்கம் என்ன இருக்குது விடுபட்டு போயிட்டுருக்கு, தட் இஸ் எஸ்கேப்பிங் இன்கம். இப்போ அந்த அசஸிங் ஆஃபீஸர் அந்த இன்கமும் சேர்ந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண சொல்லுவார், தட் இஸ் கால் ரீ அசஸ்மெண்ட். லாஸ்ட் ஒன் ப்ரீகாஷனரி அசஸ்மெண்ட். Self assessment under section 140A.
self-assessment means each and every person தன்னுடைய வருமானத்துக்கு தானா மதிப்பிட்டு ரிட்டர்ன் ஃபைல் பண்றது வந்து செல்ஃப் அசஸ்மெண்ட். ஓகே, every person who has taxable income exceeding the exempted limit has to file his return of income to the assessing officer before the specified date. அதாவது each and every assessee தன்னுடைய இன்கமுக்கு exempted போக, that is exceed the limit, ஒரு லிமிட்டை விட்டு எக்ஸீட் ஆகும்போது அந்த லிமிட் யார் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க? அசஸிங் ஆஃபீஸர் அல்லது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்லாப் ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்லாப் ரேட்டை விட எக்ஸீட் ஆகும்போது அந்த அசஸி தன்னுடைய வருமானத்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ஸ்பெசிஃபிக் டேட் வச்சுருக்காங்க. இண்டிவிஜுவல் இருந்தாக்கா 31 ஜூலை அந்த டேட்டுக்குள்ளே என்ன பண்ணணும், அவர் இன்கம் எல்லாம் கேல்குலேட் பண்ணி எல்லா டாக்குமெண்ட்ஸும் சப்மிட் யார்கிட்ட சப்மிட் பண்ணணும்? அசஸிங் ஆஃபீஸர்கிட்ட சப்மிட் பண்ணிடணும். Every person who has taxable income exceeding the exempted limit, okay, exceeding the exempt limit, has to file his return of income to the assessing officer before the specified date. An assessee has to assess his income is himself. அதாவது தனிப்பட்ட நபர் அல்லது அசஸி அவருடைய இன்கம் அவரே அசஸ் பண்றாரு, வேல்யூ பண்றாரு. That is called self-assessment. He has to determine his total income and the tax payable by him on his total income for the previous year. It is called self-assessment. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு டோட்டலி 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் வரும். ஒன்று சேலரி, 2 இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, 3 இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன், 4th ஒன் கேபிட்டல் கெயின், 5th ஒன் அதர் சோர்சஸ். இப்போ இந்த இண்டிவிஜுவல் பர்சனுடைய ஏர்ன் பண்ணக்கூடிய இந்த 5 ஹெட்ஸ் இன்கம் என்ன பண்ணுறது, அவரே வேல்யூ பண்ணி அவராக எவ்வளோ டேக்ஸ் காட்டணும், அவரோட டோட்டல் இன்கம் எவ்வளோ இருக்குது, எக்ஸாம்ஷன் எவ்வளோ இருக்குது, டிடக்ஷன் எவ்வளோ இருக்குது, திரும்பி அவர் எவ்வளோ டேக்ஸு அமௌண்ட் டியூ டு கவர்மெண்ட், இந்த மாதிரி கேல்குலேஷன் பண்ணுறாங்க செல்ஃப் அசஸ்மெண்ட். Assessment on the basis of return. Assessment on the basis of return. Where a return of income has been filed by the assessee, either voluntarily under section 139 of the Income Tax Act, the assessing officer may make the assessment. Okay va? எப்போ பண்றது? Return of income has been filed by the assessee either voluntarily. அந்த assessee ஆனவர் தானா வாலண்டரி என்ன பண்றாரு? இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 அண்டர் செக்ஷன் 139 பிரகாரம் அசஸிங் ஆஃபீஸர் சப்மிட் பண்றாரு. ஓகேவா? இந்த அசஸிங் ஆஃபீஸர் மே மேக் த அசஸ்மெண்ட். அவர் என்ன பண்றாரு? அந்த அசஸிங் ஆஃபீஸர் இவர் சப்மிட் பண்ணிருக்கக்கூடிய இன்கம் டீடைல்ஸ் அசஸ் பண்றாரு. அசஸி வாலண்டரியா கொடுத்துருக்காரு ரிட்டர்ன் ஃபைல் பண்ண சொல்லி, அதை அசஸிங் ஆஃபீஸர் அசஸ் பண்ணிட்டு டாக்குமெண்ட்ஸ் ஃபைல் பண்ணுறாங்க. சச் அசஸ்மெண்ட் இஸ் கால்ட் அசஸ்மெண்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ரிட்டர்ன். அசஸி ஆனவர் தன்னுடைய இன்கம் ஏர்ன் பண்ணதுக்கான வேரியஸ் சோர்சஸ் ஆல் த டாக்குமெண்ட் சப்மிட்டட் டு த அசஸிங் ஆஃபீஸர் வாலண்டரிலி. ஓகே, த அசஸிங் ஆஃபீஸர் மே மேக் த அசஸ்மெண்ட். இட் இஸ் கால்ட் assessment on the basis of return. Assessing officer கொடுத்தக்கூடிய return on documents பேஸ் பண்ணி assessing officer வேல்யூ பண்றார். That is called assessment on the basis of return. Next one, regular assessment on the basis of evidence. அதாவது அசஸி ஆனவர் ரெகுலரா சப்மிட் பண்றார், ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிருக்காரு. என்ன? வித் வேரியஸ் டாக்குமெண்ட்ஸ் treated as a evidence. The assessing officer consider that it is necessary to verify the correctness of the return. அதாவது அசஸி சப்மிட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸை யார் வெரிஃபை பண்ண போகிறது? அசஸிங் ஆஃபீஸர். வெரிஃபை தி கரெக்ட்னஸ் ஆஃப் தி ரிட்டர்ன். அவர் கொடுத்த ஒரு டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணுற அவருடைய கரெக்ட்னஸ் அந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. ஓகே, he may serve a notice on the assessee to appear before him on a specified date. என்ன பண்றாரு? இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வெரிஃபை பண்ணிட்டு அதோட கரெக்ட்னஸை பார்த்துட்டு இந்த அசஸிங் ஆஃபீஸர் அசஸிக்கு நோட்டீஸ் அனுப்புறாரு, இந்த பர்டிகுலர் டேட்டுக்குள்ள மீட் பண்ண சொல்லி. He may serve a notice on the assessee to appear before him on a specified date. டேட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி இந்த டேட்டுக்குள்ள அவர் வந்து மீட் பண்ண சொல்றாரு. ஆர்
to produce proper evidence to support the correctness of the return shown by him in his return. ஒன்று ரிட்டன், அதாவது அசஸிங் ஆஃபீஸ் என்ன பண்ணுறாரு, நோட்டீஸ் அனுப்புகிறார், ஒன்று இந்த டேட்டுக்குள்ளே எங்களை வந்து மீட் பண்ணுங்க, அல்லது நீங்கள் எனக்கு ரிட்டன் கொடுத்துருக்கீங்க இல்லையா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம், அந்த டாக்குமெண்ட்ஸுக்கான எவிடன்ஸை ப்ரூவ் பண்ணுங்க. ஒன்று நேராக வாங்க, அல்லது அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணிக்கூடிய ஆல் த இன்கம், ஆல் த சோர்ஸஸ் எல்லாத்துக்கும் தேவையான எவிடன்ஸ் ப்ரூவ் பண்ணுங்க. தட் இஸ் கால் ரெகுலர் அசஸ்மெண்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் எவிடன்ஸ். இவர் என்ன பண்ணுறாரு, அசஸிங் ஆஃபீஸர்கிட்ட அசஸி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாரு. அதை அவர் செக் பண்ணுறாரு. அசஸிங் ஆஃபீஸர் செக் பண்ணிவிட்டு அவருடைய கரெக்ட்னஸ் பார்க்குறாரு, அதாவது உண்மையான தன்மையை பார்த்துட்டு அவருக்கு ஏதாவது டவுட்டோ இல்லை வந்து டீட்டெயில்ஸ் வேணும்னு தேவைப்பட்டால் அவர் யாருக்கு நோட்டீஸ் அனுப்புகிறாரு, அதை சப்மிட் பண்ண அசஸிக்கு நோட்டீஸ் அனுப்புகிறார். என்னென்னு அனுப்புகிறாரு, இந்த பர்டிகுலர் டேட்டுக்குள்ளே இவர் வந்து மீட் பண்ண சொல்கிறார். ஓகே, மீட் பண்ண முடியலையா, நீங்கள் கொடுத்துக்கிறீங்க பாருங்கள் டாக்குமெண்ட்ஸ், அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க, நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸுக்கான எவிடன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்கிறாருங்க. தட் இஸ் கால் அசஸ்மெண்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் எவிடன்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இறுதியாக பார்க்க போகிறது ரீஅசஸ்மெண்ட். ரீஅசஸ்மெண்ட் மீன்ஸ் ஏற்கனவே அசஸ் பண்ணி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியாச்சு, அதில் ஏதாவது குறைபாடு ஏதாவது இருப்பின் அந்த ஒரு பர்பஸுக்காக வேற ஒரு ரிட்டர்ன் சப்மிட் பண்ண சொல்றது. தட் இஸ் ரீஅசஸ்மெண்ட். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணாச்சு, செகண்ட் டைம் ரீஅசஸ் பண்ண சொல்றாங்க. அது என்ன மாதிரி சுச்சுவேஷன் வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நபருக்கு வந்து ஒரு 5 லட்ச ரூபா இன்கம் வருது, அதில் உண்மையான ஏர்ன் பண்ணியது 5 lakhs. அவர் என்ன பண்ணிருக்காரு, ஒன்லி 4 lakhs மட்டும் தான் கணக்கில் அந்த மாதிரி காமிச்சிருக்காரு. அப்போ இன்னும் எவ்வளோ காமிக்கல, அவர் 1 lakh rupees காமிக்கல. இன்கம் வந்திருக்கு, பட் அந்த இன்கம் கவுண்டிங் கொண்டு வரல, அதாவது அக்கௌண்டிங் கொண்டு வரல. தட் இஸ் கால் எஸ்கேப்டு இன்கம். அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அந்த 1 lakh சேர்த்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ண சொல்லலாம். தட் இஸ் கால் ரீஅசஸ்மெண்ட். ஓகே, வேற எந்த மாதிரி சுச்சுவேஷன் ரீஅசஸ்மெண்ட் வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு அசஸியோட இன்கம் டோட்டல் இன்கம் 5 lakhs, பட் அவர் இருக்கிற இன்கம் எல்லாம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருக்காரு, குறைவாக போட்டிருக்காரு. ஏன்னா இன்கம் அதிகம், கொஞ்சம் டேக்ஸ் அதிகமாக கட்டணும் இல்லையா, அதனால என்ன பண்ணுறாரு, இன்கம் ஏர்ன் பண்ண இன்கமோட குறைவாக காமிக்கிறார். ஃபர்ஸ்ட் டைம் இருக்கக்கூடிய ஒரு ஹெட்ஸே மறந்துடுது. ஃபார் எக்ஸாம்பிள் 5 ஹெட்ஸ்னா ஏதாவது ஒரு ஹெட் ஆஃப் இன்கமே விட்டுட்டு ரிமைனிங் பண்ணுறது எஸ்கேப்ட் இன்கம். அடுத்த கேட்டகரியில் எப்போன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எல்லா ஹெட்டும் கவனிப்பாரு, பட் அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருக்காரு. தட் இஸ் அண்டர் வேல்யூ பண்ணியிருக்காரு. 5 lakhs வருதா, அவர் 3,80,000 அல்லது 4,10,000 எல்லா ஹெட்ஸும் காமிச்சிருக்காரு. பட் என்ன பண்ணியிருக்காரு, எல்லா ஹெட்ஸ்லையும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அமௌண்ட் வந்து குறைச்சிட்டாரு, இன்கமும் குறைச்சிட்டாரு. தட் இஸ் அண்டர் வேல்யூ ஆர் அண்டர் எஸ்டிமேட் த இன்கம். அப்போ எந்த மாதிரி சுச்சுவேஷன் ரீஅசஸ்மெண்ட் வரும், ஒன்று இன்கம்மை விட்டுட்டு கணக்கு காமிச்சிருந்தாலோ, அல்லது ஏர்ன் பண்ணக்கூடிய இன்கம் வந்து குறைவாக மதிப்பிட்டு காமிச்சிருந்தாலோ ரீஅசஸ்மெண்ட் வரும். ரீஅசஸ்மெண்ட், அசஸ் பண்ணதை ரீஅசஸ் பண்ண சொல்கிறாங்க. தட் இஸ் கால் ரீஅசஸ்மெண்ட். An individual may escape assessment either due to non-assessment or under-assessment. அவ்வளோதாங்க. இன்கம் என்ன பண்ணிட்டாரு, நான் அசஸ்மெண்ட் ஒன்று கணக்கே காமிக்கல, ஆர் அண்டர் அசஸ்மெண்ட் வேல்யூ என்ன பண்ணியிருக்காரு, வேல்யூ மீன்ஸ் இன்கம்மை குறைய காமிச்சிருக்காரு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் ரீஅசஸ்மெண்ட் வரும். Okay, the assessing officer has reason to believe that an income chargeable to tax in an assessment year has escaped. எந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இன்கம் ஏதாவது எஸ்கேப் ஆயிருந்தா, he may assess or reassess such escaped income according to the provision of act. அப்ப எஸ்கேப் ஆச்சு பாரு, அந்த இன்கம் சேர்த்து கணக்கு காமிக்க சொல்றாரு. ஓகேவா, இவர் அசஸ் என்ன பண்ணிருக்காரு, ஒரு இன்கம் விட்டுட்டு கணக்கு காமிச்சிருக்காரு. அது யார் கண்டுபிடிச்சிருக்குது, அசஸிங் ஆஃபீஸர் வெரிஃபை பண்ணி கண்டுபிடிச்சார். இப்போ என்ன பண்றாரு, அந்த டாக்குமெண்ட்ஸ் வேண்டாம், வேற அந்த எஸ்கேப் ஆன இன்கம் சேர்த்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ண சொல்றாரு. Such assessment is called assessment of escaped income or reassessment. ஓகேவா, அப்போ ரீஅசஸ்மெண்ட் மீன்ஸ் விட்டு போன இன்கம் அல்லது குறைவா மதிப்பிட்ட இன்கமையும் ஒழுங்காக கணக்கு காமிக்கிறதா வந்து, அதாவது மீண்டும் விட்டு போன அமௌண்ட்டும் சேர்த்து கணக்கு காமிக்கிறதா வந்து ரீஅசஸ்மெண்ட். இது யாரு சொல்றாங்க, அசஸிங் ஆஃபீஸர். ஸோ அப்போ டைப்ஸ் ஆஃப் அசஸ்மெண்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்று செல்ஃப் அசஸ்மெண்ட், செகண்ட் ஒன் அசஸ்மெண்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ரிட்டர்ன், ரெகுலர் அசஸ்மெண்ட் ஆன் த basis of assessing officer, reassessment, precautionary assessment.